ஹாய் 18 crochet கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். அப்புறம் இந்த கிளாஸ்ல என்னென்ன நீங்க லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹூக் வந்து வுட்லையும் இருக்கு, வுட்லையும் இருக்கு, ஸ்டீல்லையும் இருக்கு, தென் பிளாஸ்டிக் ஹேண்டில்லையும் இருக்கு. ஓகேவா? எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஹேண்டில் ஹூக் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா ஹோல்ட் பண்றதுக்கு வந்து கிரிப்பா இருக்கும் கம்பேர் டு வுட் அண்ட் ஸ்டீலுக்கு. ஓகேவா? இல்ல உங்களுக்கு இதுதான் கிடைக்குதுன்னா நீங்க பை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்க்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ஹேண்டில் ஹூக் இருந்தா நல்லா இருக்கும். இதுல வந்து சைஸ்ல தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்க தெரியுதா? 3 mm 2.5 mmன்றதுல இருந்து 7 mm வரையும் போகும். நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் வந்து 7லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக் அந்த மாதிரி போறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து டாய்ஸ், குரோஷே மேட் அது ஸ்டஃப் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேக்சிமம் 5க்குள்ள இருந்தா போதும். ரொம்ப சின்ன டால்லாம் பண்றோம் அப்படின்னா 2.5 to 3. ஸோ இது வந்து தனித்தனி செட்டா கிடைக்காது. இப்ப நம்ம 2.5 தான் மோஸ்ட்லி ஃப்ளவர் பண்றதா இருக்கட்டும், இல்ல டாய்ஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து 2.5 தான் யூஸ் பண்ணுவாங்க. 2.5 3 தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து சிங்கிள் பீஸா கிடைக்காது. சிங்கிள் பீஸா கிடைச்சிச்சுன்னா கரெக்டா மார்க்கிங் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு செட்டாவே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி 6 to 7 mm வரையும் இருக்கும் இந்த செட்ல. இந்த ஒரு ஹூக் இருந்தாலே போதும். இந்த குரோஷே கிளாஸ் வந்து ஒரு யான் ஒரு ஹூக்க வச்சு பண்றதுதான். ஸோ அதனால இந்த ஹூக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹூக் பார்க்கையில உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ற நீடில் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து டிஃபரண்ட் சைஸ் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு சைஸும் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 4 mm/7ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. தென் யான் பாத்தீங்கன்னா நிறைய யான்ஸ் இருக்கு இப்ப மார்க்கெட்ல. ஸோ இது வந்து எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லயும் இந்த யான் கிடைக்கும். இது வந்து 12 rupees அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 2 days கிளாஸ் நமக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் தான் போகும். ஸோ அதுக்கு வந்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். டாய்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடம் வந்து ஸ்மூத்தாவும் ஒரு இடம் வந்து ரொம்ப ரஃப்பாவும் வரும். இந்த யானை பொறுத்தவரை இது வந்து அந்த 12 rupees யான் தான். அது பாத்தீங்கன்னா ஒரு இடம் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும், ஒரு இடம் அப்படியே எடுக்க எடுக்க நீங்க உள்ள போக போக ரஃப்பா இருக்கும். ஸோ அதனால இது பேசிக் ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இதுலயே வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் யான் இருக்கு, 4 play அக்ரிலிக், 8 play அக்ரிலிக் யான் இருக்கு. அதுதான் வந்து மேக்சிமம் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து 4 play, இது 8 play அக்ரிலிக் யான். இதோட திக்னஸ் தான் அந்த பிளேன்னு சொல்றது. இது வந்து ஸ்பூல் மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து 50 கிராம் 100 கிராம் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பை பண்ணிக்கோங்க. இது வந்து டாய்ஸ்க்குலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்ஸ்க்கு கொடுக்க போறோம், நம்ம கிஃப்ட் பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் யான் குவாலிட்டி வந்து நல்லா இருந்தாதான் நல்லாவும் பை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். இப்ப நிறைய வந்து காட்டன் யான், சிந்தட்டிக் யான்லாம் வருது. ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ட்ரை பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸ்ல டீட்டெயிலா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் யான் இருக்கு, அந்த டைப்ஸ் ஆஃப் யான் வந்து எது எது என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். ஸோ பேசிக் கிளாஸ்க்கு தேவை இந்த மாதிரி ஒரு குட் குவாலிட்டி யான். இதை ஹாபி ஸ்டோர்ல வாங்கினது. ஸோ இது மாதிரி ஒன்னு பை பண்ணிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் 2 days கிளாஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த 12 to 15 rupeesக்குள்ள தான் இருக்கும். அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த யானும் ஹூக்கும் தான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீடில். நீங்க சில்வர் நம்ம நார்மலா ஸ்டிச் பண்றதுக்கு நீடில் யூஸ் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் இது பிளாஸ்டிக்ல இருக்கும். ஏன்னா அந்த உள்குள்ள போகையில நீடிலா இருந்துச்சு, நம்ம நார்மலா ஸ்டிச் பண்ற நீடிலா இருந்துச்சுன்னா இத வந்து பிரிச்சிரும். ஓகேவா? இத பிரிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த வந்து பிளாஸ்டிக் யான் ஹூக் சொல்றேன். ஓகேவா? இது வந்து நார்மலா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த நீடில் தான் இது. அதுக்கப்புறம் ஒரு த்ரெட்டுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ அதனால ஸ்டிச் மார்க்கர். ஓகேவா? இந்த ஸ்டிச் மார்க்கர் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கு. இது நார்மலா நம்மளோட சேஃப்டி பின் மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது ஏன்னா நமக்கு மெஷர்மெண்ட்ஸ்ல தான் இது போகும். ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த ஸ்டிச் மார்க்கர் அதுவும் இருக்கு, இந்த மாதிரியும் இருக்கு. ஓகேவா? இது மாதிரி பை பண்ணிக்கோங்க. தென் டால்ஸ்க்குலாம் வைக்கிறதுக்கான ஓகேவா? நம்மளோட ஸ்டெட் எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி தான் இருக்கும். பட்டன்ஸோட இருக்கும். ஸோ இத வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ஐலயே வந்து டிஃபரெண்ட் குவாலிட்டி ஐலாம் இருக்கு. உள்ள நார்மலா நம்ம இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. இது நார்மல், இது பிளெயின் ஓகேவா? ஃபுல்லா பிளாக் மட்டும் இருக்கும். தென் நார்மலா சூயிங் டேப்.
எவ்வளவு தூரம் நம்ம லென்த் மெஷர் பண்ண போறோம் அது. தென் நார்மல் நீடில். இப்ப 2 டாலோட ஹெட்டையும் பாடியும் அட்டாச் பண்றதுக்கு இந்த நீடில் தேவை. ஓகேவா? மார்க்கிங்காக. தென் இந்த டால்குள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு இந்த ஃபர். இது வந்து ஃபைபர் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு, டால்குள்ள ஸ்டஃப் பண்றதுக்கான இது. இத வந்து உள்ள வந்து ஃபில் பண்றதுக்கு. ஏன்னா எந்த இடமும் வந்து ஃபில்லிங் இல்லாம இருக்கக்கூடாது. ஈவனா ஃபில் பண்றதுக்காண்டி இந்த இது. தென் பெட்டல்ஸ்லாம் நம்ம பண்ண போறோம். இப்ப வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறது ஃப்ளவர் தான். ஃப்ளவருக்குள்ள வைக்க போறதுக்கான பெண்ட் ஆக்குறதுக்கான இந்த இது. ஓகேவா? இப்ப நெறைய இது யூஸ் பண்றாங்க. இது வந்து கிராஃப்ட் ஒயர்ன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லயும் இருக்கும். ஓகே. இதுதான் இது இந்த கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான். பேசிக் டு அட்வான்ஸ்க்கு இவ்வளோதான் மெட்டீரியல். இத வச்சு நீங்க வந்து நெறைய கிரியேட் பண்ணலாம். என்னென்னலாம் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டிச்சஸ். எதெல்லாம் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட்டா பேசிக் ஸ்டிச்சஸ் ஃபுல்லா பார்த்துருவீங்க. தென் பேசிக் டு அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ். அதுக்கப்புறம் எப்படி பேட்டர்ன்ஸ ரீட் பண்ணணும். இப்ப நீங்க வேற ஒரு டாய் இப்ப நம்ம கிளாஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு டாலோ, இல்ல வேற ஒரு மேட்டோ வந்து நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி ரீட் பண்றதுன்னு பார்க்க போறோம். தென் இதுல வரப்போற ஃப்ளவர்ஸ், கிரானி ஸ்கொயர், நம்ம டேபிள் மேட்டு அதெல்லாம் பார்த்துருவோம். அமிக்ரமில டால். ஓகேவா? இப்ப நான் சாம்பிள் காட்டுறேன். என்னென்னலாம் நம்ம கிளாஸ்ல பார்ப்போம்ட்டு. தென் என்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் யான் யூஸ் பண்ணணும், எவ்வளோ யான் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாம் டேபிள் மேட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எப்படி ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து அன்பினிஷ்டா இருக்கக்கூடாது. ஸோ எப்படி ஃபினிஷ் பண்ணணும்ன்றத சொல்லிருவேன். ஓகே. இது ஃபுல்லா மேட்டு. இது வந்து நியூ பார்ன் பேபிக்கு நீங்க கையால பண்ணி கிஃப்ட் பண்ண போறீங்கன்னா, இது அவங்களோட செட்டு. ஓகே. அது அவங்களுக்கான ஷூ. ஓகேவா? இப்ப நம்ம கிளாஸ்ல லேர்ன் பண்ண போற பேட்டர்ன்ஸ வச்சு, இதெல்லாம் நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணிரலாம். ஏன்னா இதுல வந்து நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் கவர் பண்ணிருவோம். எப்படி பேட்டர்ன்ஸ நீங்களா ட்ரை பண்ண போற பேட்டர்ன்ஸ எப்படி ரீட் பண்ணணுன்றதையும் நம்ம கத்துக் குடுத்துருவோம். ஆஃப்டர் த கிளாஸ் வந்து நீங்களா இந்த மாரி உங்க கையாலயே நீங்க பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். இல்ல உங்க பேபிக்கு கூட இந்த மாரி பண்ணி குடுக்கலாம். தென் ஹேர் பேண்ட். ஹேர் கிளிப்பு. ஓகே. இத நான் ஜம்ப் கிளிப் மாரி பண்ணியிருக்கேன். ஸோ இதே வந்து நம்மளோட நார்மல் கிளிப் இருக்குல்ல, குசி கிளிப். அதுல கூட இந்த மாதிரி நீங்க ஃப்ளவரோ ஏதோ பண்ணி அதுல வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். தென் டேபிள்ல வைக்க போற மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க கீ செயினா யூஸ் பண்ண போறீங்கன்னா, கீ செயினோட அந்த இது இருக்கும்ல, அத வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து கீ செயினோட ரிங் அட்டாச் பண்ணாம நார்மல் த்ரெட்லயே அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் இதுலயும் அதே மாரி ரிங் அட்டாச் பண்ணலாம். இல்லன்னா இந்த மாதிரி அட்டாச் பண்ணவும் நாங்க சொல்லிருவேன். ஓகேவா? சேம் இது ஃபிஷ். எப்படி கலர் சேஞ்ச் பண்றது? இப்ப இந்த கலர் இங்க எல்லோ போயிருக்கு. எல்லோக்கு அடுத்து வந்து எப்படி பிளாக் வந்து அட்டாச் பண்றது? அது எப்படி இன்விசிபிளா அட்டாச் பண்ணணும்? இப்ப எங்கேயுமே இங்க தெரியாது. இது ஃபுல்லா நீங்க ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலும், எங்க இங்க வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு தெரியாது. ஸோ சிலது பண்ணியிருக்கையில வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறது தெரியும். எப்படி இன்விசிபிளா அட்டாச் பண்றதுன்னும் இந்த கிளாஸ்ல இருக்கு. ஓகேவா? தென் இதுக்கு அடுத்து ஃப்ளவர். இப்ப ட்ரெண்டிங்கா இருக்க ஃப்ளவர். ஸோ இதுக்கு தான் இந்த வந்து ஒரு கிராஃப்ட் ஒயர் சொன்னேன்ல, அது வந்து இந்த பெட்டல் வந்து ஓப்பன் பெட்டல் ஆகுறதுக்கு. ஓகேவா? இந்த பெட்டல் வந்து எந்த சைட் பெண்ட் பண்ணாலும் பெண்ட் ஆகுறதுக்கு தான் இந்த கிராஃப்ட் ஒயர். தென் ரோஸ். தென் இதிலே புக் மார்க். நீங்க உங்களோட கிட்ஸ்க்கு கூட நீங்க புக் மார்க்கா நீங்க ட்ரை பண்ணலாம். ஆல் குரோஷேஸ்லயே.
இது வந்து கார்னர் புக் மார்க், இது சென்டர்ல நீங்க வச்சுக்கலாம். இல்ல இது மாதிரி நீங்க பண்ணி வேற ஏதாவது ட்ரெஸ்ல கூட நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேபியோட ட்ரெஸ் இல்லைன்னா இந்த கேப் இருக்குல்ல, இப்படி தனியா பண்ணதுல இந்த கேப் மேல இதுல கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். எப்படி வந்து தனித்தனியா பண்ணி எப்படி ஒரு இதுல வந்து அட்டாச் பண்றது. இப்ப இதுலயே வந்து இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, இப்ப ஹேர் பேண்ட் அட்டாச் பண்ணாம இதுல எப்படி இந்த ஃப்ளவர் அட்டாச் பண்றதுன்னு இந்த கிளாஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஓகேவா? இதை எப்படி இந்த ஃப்ளவரை வந்து இந்த ஹேப்போட எப்படி அட்டாச் பண்றதுன்னு சொல்லிடுவேன். ஓகே, இந்த லாஸ்டா வந்து இந்த டாய் எப்படி வந்து இந்த ஹெட்டுக்குள்ள எப்படி ஹெட்டை வந்து நம்ம நார்மல் ஸ்டிச் பண்ணணும், எப்படி இந்த ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம், எப்படி இதுல ஐ ஃபிக்ஸ் பண்ணுவோம், தென் இதுல எப்படி இதுல தான் வந்து இந்த ஃபர் ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த தனித்தனி பீஸா தான் பண்ணுவோம். இந்த ஹெட் தனி பீஸ், இதோட பாடி, இதோட விங்ஸ், இதோட ஆண்டனா எல்லாம் தனித்தனி பீஸ் தான். இதை எப்படி அட்டாச் பண்ணுவோன்றத இந்த நார்மல் இந்த நீடலை யூஸ் பண்ணி அட்டாச் பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் வந்து அமிக்ரோமி டாய். இதுதான் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குது. நெறைய வந்து சேல் பண்றாங்க. நெறைய இது வந்து பேபிஸ் குடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து நல்ல காஸ்ட்லியான யான் யூஸ் பண்ணீங்கன்னா, பேபிஸ்க்கு குடுக்கலாம். ஏன்னா இதுல வந்து எந்த ஃபர்ரும் வராம இருந்துச்சுன்னா, நல்லா பேபிஸ்க்கு குடுக்கலாம். ஓகேவா? தென் இந்த மாரி பெட்டல்ஸ் அட்டாச் பண்றதுக்கு 2 டெக்னிக் இருக்கு. நார்மலா வந்து அட்டாச் பண்றதும், இல்லன்னா க்ளூ கன்னோ, இல்லன்னா கம் யூஸ் பண்ணி நார்மல் கம் இருக்குல்ல, ஸ்டோன்ஸ்க்கு ஒட்டுற கம் இருக்கும்ல க்ளூ. அத வச்சும் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ 2 டைப்பும் இந்த கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நார்மலா எப்படி நீங்க வந்து தனித்தனி பெட்டல்ஸா பண்ணி எப்படி ஜாயின் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து நார்மலா க்ளூவ வச்சு எப்படி அட்டாச் பண்றது அப்படின்றதும் இருக்கு. ஓகேவா? இதோட ஏஜ் கேட்டகரி வந்து இது வந்து பேசிக் டு அட்வான்ஸ் வரையும் தான் கொண்டு போறோம். ஏன்னா நார்மல் பேசிக் ஸ்டிச்ல இருந்து தான் அட்வான்ஸ் ஸ்டிச் வரையும் போகுது. இதுக்கு ஏஜ் கேட்டகரி வந்து ஏஜ் அபவ் 10 இருந்தா கூட லேர்ன் பண்ணிடலாம். ஈஸி தான். ஏன்னா நான் பேசிக்ல இருந்து தான் கொண்டு வர்றதுனால சின்ன கிட்ஸா இருந்தா கூட அவங்களும் சேர்ந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த கிளாஸை பத்தினா ஃபர்தர் டீடைல் வேணும்னா ஸ்மார்ட் மூவ்ஸோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.